சார் வணக்கம் சார். வணக்கம். சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து கைதாயிருக்காரு சார், பார்த்தீங்களா? பார்த்தேன் சார். அவரு எல்லா விஷயங்களையும் ஃபேக்ட் அண்ட் ஃபிகர்ஸோடு சொல்கிறார். காலையில் அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டங்கள் இங்கே இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதனால இப்போ எலெக்ஷன் டைம் வந்தது. அது வந்து இவர் ஏதாவது பிரச்சனையாக கொண்டு வந்துடுவார் அப்படின்ற மாதிரி இவங்க நினச்சி அவர் அரெஸ்ட் பண்ணியிருப்பதாக நான் நினைக்கிறேன். சார் கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வந்து காவல்துறையினர் கத்திட்டே இருந்தாங்க. அவர் வெளியே வரல. அதுக்கு நடுவில் 2 வீடியோ கூட வெளியிட்டுட்டாரு. போலீஸ் வந்து வெளியே இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு தீயணைப்புத்துறையினர் வந்து கடபார் வச்சு அந்த கதவை திறந்து அழைச்சிருக்காங்க சார். அது எப்படி சார் பண்ணுறோம்? சரி, இது வந்து அவர் ஒரு பயமுத்துற மாதிரி ஏற்கனவே ஒரு சாக்கடை ஊற்றின ஒரு சம்பவங்கள் இருக்குது. அது இன்றைக்கி எடப்பாடியார் மூலமாக நிறைய பிரபலமாகிடுச்சு. இப்போ திரும்பவும் இந்த மாதிரிலாம் இது பண்ணும்போது உண்மையிலே வந்து இப்போ நாளைக்கு இன்றைக்கி இருக்கிற கமிஷனோ யாரோ போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போகிறது கிடையாது. இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிரதிபலித்தால் இப்போ இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். எனக்கு என்னமோ இது முதல்வருக்கோ இல்லை நம்ம துணை முதல்வருக்கோ தெரியாமல் தான் நடந்து ஏதோ அவங்கள நல்லா நான் இது பண்ணோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு நினைக்கிறேன். நான் இப்போ பாருங்கள், ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன். கலைஞர் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து போட்டு கொடுக்குறாரு. ஜெயலலிதா கம்ப்ளீட் காலி ஆகிட்டாங்க. அது இல்லை 40க்கு 40 கொண்டு போயிட்டார் கலைஞர். ஸோ இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள், எனக்கு தெரிஞ்சு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் வந்து அவருக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் தான் போய் நாளைக்கு மக்கள்கிட்ட ஓட்டு போடணும்னு கேட்க போகிறீங்க. அந்த யூனிஃபார்ம் ஆஃபீஸர்ஸ் உங்ககிட்ட வரமாட்டாங்க. அது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை என்பதை நான் சொல்கிறேன். யாராவது உண்மை பேசினா அவனை உள்ளதுக்கு போடாதீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாபெரும் சக்தியாக நீங்கள் அந்த நம்ம சங்கரை நீங்கள் வளர்த்துக்கின்னு இருக்கீங்க. அவரை நீங்கள் கண்டுக்காமல் விட்டாவே அவர் கண்டுக்காமல் போயிருப்பார். இப்போ நீங்கள் தான் ஒரு பின்னாடியே போய் அவரை கொண்டு போகிறீங்க. இன்னைக்கு பொதுக்குழுவில் எடப்பாடி வந்து பேசுகிறாரு. பொதுக்குழுவில் இவரை வந்து மென்ஷன் பண்ணி பேசுகிறாரு. இப்போ நீங்கள் வளர்த்து விடாதீங்க தயவுசெய்து. அதான் அதே மாதிரி யூனிஃபார்ம் போட்ட போலீஸை தயவுசெய்து நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ என்னை விட அதிகமாக வந்து நம்ம முதல்வர் அவர்களுக்கு தெரியும். தயவுசெய்து வேண்டாங்க. அதனால் நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். ஸோ முத்துக்கருப்பனுக்கு நடந்த ஒரு சம்பவங்கள்லாம் வந்து இந்த காக்கி யூனிஃபார்ம் போட்டவங்கலாம் வந்து ஒரு அரசியல்வாதி பின்னால் போகாதீங்க. அரசியல் வந்து மாறக்கூடியது. அதனால் நீங்கள் பாதிக்கப்படுவது நீங்கள் தான் சார். அவர் தொடர்ந்து இது மாதிரி கைதாகிறதுக்கான காரணம் என்னவா இருக்குது சார்? அவர் பேச்சை கொஞ்சம் நிறுத்திடலாம்ல சார். நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இது சட்ட ரீதியாக அவர் வந்து எதிர்கொள்ள முடியும். அது அரசுலாம் தேவையில்லை. நீங்கள் டிஃபமேஷன் கேஸ் போடலாம். எது இப்படி நீ சொன்னீங்கன்னு அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு உண்மையை சொல்கிறவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறது என்பது ஷார்ட்கட். அது நல்ல ஜனநாயகத்துக்கான ஒரு இது அல்லாது. இப்போ நானே ஒரு உண்மையை சொல்கிறேன்னா நாளைக்கே வந்து என்னை அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னால் என்ன நடக்கிறீங்க? அதனால் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணுறது நீங்கள் இந்த எலெக்ஷனும் இன்னும் 97 நாள் தான் இருக்குது. அதனால் அவரை வந்து ஒரு பெரும் மாபெரும் சக்தியாக உருவாக்கி விடாதீர்கள் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றிங்க சார். நன்றி.